வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அனுபவமே ஆத்ம ஞானம். இப்போது இந்த ஆன்மீக சாதனாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அடிப்படையான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேல்நிலைக்கு போவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு குருநாதர் வேணும். நம்ம தேடி போய் அந்த குருநாதரை கண்டுபிடிச்சிக்குவோம். இல்லைன்னா நமக்கு குருநாதர் அமைஞ்சிருவாங்க தானா. ஸோ அவங்க சொல்கிற வார்த்தைகளை வச்சு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ஆன்மீகத்தில் அடுத்த ஆத்ம ஞானத்துக்கு போகிறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது நம்மளோட அனுபவம் மட்டும்தான். குருநாதரோட வார்த்தைகள் கொஞ்சம் தூரத்துக்கு தான் நமக்கு உதவி பண்ணும். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில கூட்டங்களுக்கு போகும்போது நம்ம ஆத்மபிதா சிவானந்த பரமஹம்சர் அப்பா இருந்த காலத்தில் அவங்க கூடயே ரொம்ப ஒரு சீடர் அவருக்கு சேவை பண்ணிட்டு அவர் கூடயே இருந்ததாக கேள்விப்பட்டு திடீர்னு அவர் ஒரு நாள் இறந்துடுறாங்க. அப்போது நம்ம சிவானந்தர் அப்பா அவனை தூக்கி புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அப்போது கூட இருந்த சீடர்கள்லாம், ஏங்க சாமி நம்ம சமாதி வைக்க வேண்டாமான்னு, இல்லை சமாதி வைக்க வேண்டாம், அவனை புதைச்சிருங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஜீவ சமாதி மாதிரி வைக்கிறது தானே ஒரு வழக்கம். ஆனால் அப்படி சொன்னதுக்கு மற்றவங்களுக்குலாம் ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா, என்ன சாமி உங்கள் கூடயே இருந்தார், உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தார், அவர் ஜீவசமாதி தானே ஆயிருப்பார் அப்படின்னு. இல்லை, அவன் சரியாக சாதனா பண்ணலை, ஜபம் சரியாக பண்ணலை, என்னையே பார்த்துட்டு இருந்தான். என்னை பார்த்துட்டுனால என்ன, அவனுக்கு தேவையான உழைப்பை போட்டால் தான் அவனால் ஆத்ம ஞானம் அடைய முடியும்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு கூட்டங்களில் இப்போ பேசினப்போ கேள்விப்பட்டேன். இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குது. இப்போது ஒரு குருங்கிறவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறவராக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களை எல்லா விதத்திலையும் வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து அதை அனுபவமாக மாற்றக்கூடிய திறமை எத்தனை பேருக்கு இருக்குதோ அவங்க தான் முக்கியமான சீடர்களாக மாறுறாங்க. இப்போ புத்தருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஆனால் அதில் குறிப்பிடும்படியாக சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு குருநாதருக்கும் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் ரொம்ப உலக புகழ்பெற்ற சீடராக இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் அவர்கள், நம்ம சிவானந்தர் அப்பாவுக்கு அந்த 12 பேர், இந்த மாதிரி ரமண மகர்ஷிகள் சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம யார் அவருக்குன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சேஷாத்திரி மகரிஷிக்கு அப்புறம் யாருன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ராகவேந்திர சுவாமிகளுக்கு அப்புறம்னா யார் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு சீடனாகப்பட்டவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருநாதரோட ஞான வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளோட நின்னக்கூடாது. நின்றுட்டோம்னா அனுபவம் நமக்கு வராது. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணிக்கு ஒன்று இருக்குது, 8 மணிக்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு டிக்கெட் எடுத்தாச்சு, போயாச்சு, மதுரை போயாச்சு, வந்தாச்சு அப்படின்னா இது ஒரு வார்த்தைகள் அடங்கிடும். உங்களுக்கு அங்கே அனுபவம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிட்டு 10 பேர் என்ன கோடி பேருக்கு உங்களால் சொல்ல முடியும். கோயம்புத்தூர்லேருந்து 2 ட்ரெயின் போகுதுங்க, 6 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, உங்களால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஆனால் அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் இறங்கி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்து மதுரைக்கு போய் அங்கே சேர்ந்து திரும்பி வந்தால் தான் அனுபவத்தில் வரும். அனுபவத்தில் வர்றவங்க ரொம்ப திமிரோட தைரியமாக இருப்பாங்க. நீங்கள் அனுபவத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட தைரியத்தில் வீறு நடை போடும்போது உங்ககிட்ட எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க இந்த ட்ரெயின் இந்த மணிக்கு இங்கே போகுதா, நீங்கள் தாராளமாக சொல்லுவீங்க, ஆமாம் இந்த டைம் எப்படி போகுது. என்னன்னா அது சத்திய வார்த்தை, அது அனுபவத்துள்ள வார்த்தை. அந்த அனுபவம் தான் ஆத்ம ஞானமாக மாறும். ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி இந்த பதிவை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய மத போதகர் இருந்தார். அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அவர் கட்டி வச்சுருந்தார். அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் சில வேத நூல்களை படித்து அதில் அப்படியே இந்த கிளிப்புளை ஒப்பிக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அதையும் நம்ம அந்த ஊர் ஃபுல்லாக அவர் கட்டுன்னு இருக்குது. வாரம் ஞாயிற்றுக்கிழமையானா அவர் போதனை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவார். எல்லா மக்களும் அவரோட பேச்சை கேட்கணும், அவங்க என்னென்ன கொண்டு வராங்களோ சன்மானம் கொடுக்கணும், அவர் வாங்கி வச்சுப்பார். இதை அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊர் ஒரு தீவு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீவில் கொஞ்சம் கடலை தாண்டி போனீங்கன்னா சின்ன இடம், ஒரு சின்ன தீவு கூட இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மக்கள் இவரோட போதனை கேட்க வரதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி என் போதனை கேட்கறதுக்கு வரவங்க கம்மியாயிட்டாங்கன்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, சாமி ஏதோ 3 பேர் சிரிச்சுட்டே இருக்காங்களாமா, அந்த தீவில் இருக்காங்களாமா, மக்கள் அவங்கள பார்க்க போகிறாங்கன்னு. ஏப்பா யாருப்பா அந்த 3 பேர் கிறுக்கணுங்களா இருக்கணும், அவனுக்கு முதல்ல எப்படி கடவுளை கும்பிடணும்னு தெரியுமா, அந்த ப்ரொசீஜர் தெரியுமா, என்ன மாதிரி வேதங்களை சொல்ல தெரியுமா, எவனை கிறுக்க மாதிரி இருக்கப்பா, நம்ம போய் பார்க்கலாம், அவனுக்கு போய் 2 மிரட்டினா தான் சரியாகும்னு சொல்லி போட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு அவர் படகுல ஏறி அந்த தீவுக்கு போகிறார். போனால் அந்த 3 பேரும் அப்படியே ஜாலியாக தரையில் அந்த மண்ணில் படுத்துட்டு சிரிச்சுட்டு ஏதோ பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர் போனதையும், ஏப்பா நீங்கள் தான் அந்த 3 பேரா, ஆமாங்க சாமி நாங்கள் தான் அந்த 3 பேர்.
என்ன மக்கள்லாம் உங்ககிட்ட வர்றாங்களாமா, என்னப்பா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியுமா, எப்படி போதனை பண்ணணும்னு தெரியுமா, வேத நூல்கள் என்ன சொல்லிக்கிறது, சாமி எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க சாமி, நீங்கள் சாமி எப்படி கும்பிட்றதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னதையும் உட்கார் அப்படின்னு 3 பேரை உட்கார வச்சு இவர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, இப்படி தான் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் சரியா அப்படின்னு, சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ போல மறுபடியும் தரையில் விழுந்து விளையாண்டு ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அசிஸ்டண்ட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, இவரோட அசிஸ்டண்ட்டும் அந்த கரையிலேருந்து போட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. அதாவது ஒரு 200-300 மீட்டர் வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், தண்ணியில் வந்துடுறாங்க. திடீர்னு அங்கே ஒரு குரல் கேட்குது, சாமி அப்படின்னு. திரும்பி பார்க்குறாரு. அந்த 3 பேர்த்துல ஒருத்தர் கத்துறாரு, சாமி நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த 3வது லைனில் எனக்கு ஒன்றும் புரியல சாமின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி மேலே நடந்து ஓடி வந்தாங்களாமா. இவர் அப்படியே வளத்து போய் அப்படியே ட்ராப் ஆகிட்டாரு. நீ முதல்ல வண்டி கரைக்கு விட்றான்னு சொல்லி கரைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் நடக்காதீங்க வாங்கன்னு சொல்லி அவர் காலில் வந்து இவர் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ சொன்னாங்களாமா, எங்கே இப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லாம் அனுபவத்தில் வந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்களாமா. பிரியமானவர்களே, இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே அனுபவத்தில் வரும்போது எந்த வார்த்தைகளும் தேவைப்படாது, ஆனால் வார்த்தைகளும் தேவை. என்ன சார் இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆரம்ப படிக்கட்டுகள் நமக்கு அவசியமாக இருக்குது உயரத்தை தொடர்றதுக்கு. ஒரு ஞானி மௌனமாகவே இருந்துட்டாருன்னா அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியாமல் போயிடுவார். புத்தர் மௌனமாக இருந்திருந்தாருன்னா இத்தனை தத்துவங்களும் இத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த தத்துவத்தை அப்படியே காதில் கேட்டுட்டு மனசில் கொண்டு போய் ப்ராக்டிக்கலாக பண்ணாமல் உட்கார்ந்துருந்தோம்னா சத்தியத்தை நம்மளால் தரிசிக்க முடியாது. அப்போது ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதால் கேட்டு மனசால உள்வாங்கி ஹிருதயம் மூலமாக புருவமத்தியம் மூலமாக அதை அனுபவத்தில் கொண்டு வரும்போது சத்திய நிகழும், ஞானமடைதல் சாத்தியம், 1% கூட அது மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.